வா இப்படி. நீ எதுக்கு இங்க வந்த? தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடுமா. அண்ணா, நான் சீனுவை பார்க்கணும். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ சீனுவை பார்க்கணும்னு சொல்ற? எப்படிமா இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என் தம்பிக்கும் இந்த குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாது. தயவு செஞ்சு எங்க வழியில வராத. உன் மனசுல இருந்து அவனை அழிச்சிரு. ஓ, அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படித்தானே? இப்ப பேசுறதெல்லாம் நீங்களா பேசுறீங்களா இல்ல அந்த கம்பளி சொல்லி கொடுத்து பேசுறீங்களா? என்னால சீனு இல்லாம இருக்க முடியாது. அந்த கமலேஷ் எங்களை பிரிக்க என்ன செஞ்சாலும் அந்த கடவுளும் எங்க காதலும் எங்களை சேர்த்து வைக்கும். என்னால என் காதலை எப்பவும் விட்டு கொடுக்க முடியாது. எனக்கு சீனு வேணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அந்த கமலேஷ் கெட்டவன். அவனே அவன் நினைச்சது எல்லாத்தையும் நடத்திடலான்னு தைரியமா இருக்கான். ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலையே. நான் எதுக்கு என் காதலை மறந்துட்டு வாழணும்னு சொல்றீங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த நேரத்துல நீ சீனுவை பார்க்கறது எனக்கு சரியா படல. சொன்னா புரிஞ்சுக்கோ. இப்ப நீங்க வந்து பார்த்ததுக்கே சீனுக்கு என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இங்க பார், இனி அவன் வாழ்க்கையில வராத. வந்து அவன் உயிரை எடுத்துருவாங்கம்மா. நீ அவனை உண்மையிலே காதலிச்சா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இங்க இருந்து கிளம்பு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யா நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். யா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே. ஏகே, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். சரி, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இருபானு. இந்தா. என்ன இது? புடி. சில ப்ராப்பர்ட்டியை நான் ரஞ்சினி பேருக்கு மாத்தி எழுதியிருக்கேன். இதை நீ பார்த்துட்டு ரஞ்சனி கிட்ட நீயே கொடுத்துரு. ரொம்ப சந்தோஷங்க. மனசுக்குள்ள இவ்ளோ பாசத்தை வச்சுக்கிட்டு எதுக்குங்க அவகிட்ட பேசாம இருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரி இது பாசம் எல்லாம் கிடையாது. ஒரு அப்பனா நான் செய்ய வேண்டிய கடமை இது. பாசத்துக்காக செய்யறது வேற, கடமைக்காக செய்யறது வேற. ரெண்டுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இத செய்யற நீங்க அன்னைக்கு மட்டும் சொத்துல சம்பந்தம் இல்லைன்னு எதுக்குங்க அவகிட்ட கையெழுத்து வாங்குனீங்க? அதெல்லாம் பிசினஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அது வேற, இது வேற. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு கல்யாணமாகி போனதுக்கு அப்புறம் அது வேணும் இது வேணும்னு இந்த வீட்டு வாசப்படியில அவ வந்து நிக்க கூடாது. அவகிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடு.